வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சென்னை ப்ளூ ஸ்டோன் நகை கடை இருக்குல்ல, அங்கே மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் கொள்ளை அடித்த பயப்புள்ள அந்த கடைக்கு ஆப்போசிட்டாக டீ கடையில் நின்றுக்கிட்டு நோட்டமிட்டு இருந்திருக்கான், எங்கேயுமே எஸ்கேப் ஆகாமல். இந்த சுவாரஸ்யமான திருட்டை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். லலிதா ஜுவல்லரி நகை கடை கொள்ளைக்கு பிற்பாடு என்னடா பெரிய ஒரு சம்பவம் சென்னையில் அரங்கேறாமே இருக்குன்னு பார்த்தா அரங்கேற்றி இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அரங்கேற்றி இருக்கிறது வட மாநிலத்தவர்கள். அதுவும் இங்கே சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இப்பேற்பட்ட வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. நம்ம தாம்பரம் பகுதி இருக்குல்லங்க, அதுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறதா கௌரிவாக்கம். ஆக்சுவலாக இங்கே இருக்க ஒரு கல்லூரியில் தான் நானும் படிச்சிருந்தேன். எங்கள் காலேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பு தான் ப்ளூ ஸ்டோன், இந்த நகைக்கடை. இந்த நகைக்கடையில் பிரத்யேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கடைகளை காட்டிலும், இந்த மற்ற நகை கடைகள் இருக்குல்ல அதை காட்டிலும் வைரங்கள் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு ஷாப்பை பொறுத்த வரைக்கும். இந்த பிராண்டு இந்தளவுக்கு பேர் போனதாக மாறினது காரணமே அந்த குறிப்பிட்ட டைமண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். அப்பேற்பட்ட இந்த கடையில் அதிகாலையில் என்ன ஆயிருக்குன்னா, கொள்ளை முயற்சி ஒன்று அரங்கேற்றப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த பார்வைக்காகன்னு சொல்லிட்டு எல்லா நகை கடைகளுக்கு முன்புறத்தில் நிறைய நகைகளை வச்சுருப்பாங்களே, அது போல் நகைகளை டார்கெட் பண்ணியே உள்ளே புகுந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க. இவங்க முதல்ல டார்கெட் பண்ணது இந்த பார்வைக்கான நகைகள் சார்ந்து மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆசை யாரை விட்டுச்சு, உள்ளே இன்டெப்த்தாக போயிட்டு இன்னும் என்னென்ன நகைகள் கிடைக்கும்னு உள்ளே ஃபுல்லாக தேடி இருக்காங்க. ஆக்சுவலாக உள்ள அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்ருக்கு. அங்கே வெளியில் வைக்கப்பட்டிருக்க, அதாவது பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்க நகைகளை காட்டிலும் லாக்கரில் தான் அதிகப்படியாக நகைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச பிற்பாடு அந்த லாக்கரை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் நகை கடைகளில் லாக்கர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த லாக்கர் சார்ந்து திறக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்களும் நிறைஞ்சிருக்கும். அப்பேற்பட்டது இந்த லாக்கர்னு தெரியாமையே அதை உடைக்க முற்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த அலாம் சவுண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அதுவும் இந்த கடையோட மேனேஜர் ஜெகதீசன் ஒருத்தருங்க, அவருக்கு இந்த குறிப்பிட்ட இன்ஃபோ போயிட்டு இருக்கு, இது போல லாக்கரை திறக்கிறதுக்கு யாரோ முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கேப்லேயே அந்த கொள்ளடிக்கு வந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியே மேட்ரு போயிடுச்சுன்னு அவங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டாங்க. அடுத்தபடியாக கடை மேனேஜர் ஜெகதீசன் அந்த கடைக்கு வந்து பார்க்குறாப்புல கொள்ளை நடந்திருக்கு. இதுக்கப்புறம் போலீஸாக இருக்குது, அதுவும் இந்த சேலூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு ஜெகதீசன் அவர்கள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்படுது. போலீஸ் அஃபிஷியல்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கூடவே கைரேகை அண்ட் தடயவியல் நிபுணர்கள் இருப்பாங்களே, அவங்களும் அழைத்து வரப்படுறாங்க. கடையை முழுக்க முழுக்க சல்லடை போட்டு சலிக்கிறாங்க. உள்ள எந்தெந்த நகைகள் மிஸ்ஸிங், எது இதெல்லாம் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்து கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கணக்கெடுத்துக்கிட்டு இருக்க அதே நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குல்ல, இது சார்ந்த ஆய்வையும் போலீஸார் மேற்கொள்கிறாங்க. ஏன்னா நகைக்கடைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்றது இன்றியமையாத ஒன்று. அப்பேற்பட்ட விஷயந்தான் இந்த வழக்கில் பிரேக் த்ரூவாகவே அமைஞ்சிருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறப்ப நமக்கு ரொம்பவும் பரிச்சயம் இல்லாத ஒரு சில விஷயங்களை உள்ளே விட்டு நோக்க முடிஞ்சது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்களோட பிஹேவியர் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போலீஸார் ஒரு முடிவுக்கு வராங்க, இது நம்ம ஏரியா சேர்ந்த பசங்க கிடையாது, வட மாநில பசங்க மாதிரி இருக்குன்னு ஒரு முதற்கட்ட முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறமா தனிப்படை போலீஸார் அந்த நபர்களை தேடுற முயற்சி ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சோதனையும் முழுக்க முழுக்க அந்த பகுதி சார்ந்து போடப்பட்டு இருக்கு. இங்கே என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அதான் மண்டமலை இருக்க கொண்டையை மறந்துட்டுன்ற மாதிரி தான் இந்த ப்ளூ ஸ்டோன் கடை இருக்குல்ல, இந்த கடைக்கு அருகிலேயே ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அந்த டீ கடையில் நின்றுக்கிட்டு ஹாயாக டீ குடித்த மாதிரியே எந்தெந்த போலீஸார்லாம் வராங்க போகிறாங்க, எத்தனை பேர் வராங்க போகிறாங்க, என்னென்னலாம் அடுத்தடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒரு பயபுல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கு. இந்தா தலைவன் இவர் தான் இந்த நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர். ஆக்சுவலாக காலில் தான் கொள்ளை அடிச்சிருக்காங்க அதிகாலையில். அதுக்கப்புறமே போலீஸ் வந்துட்டாங்க. இவர் கிளம்பி எங்கன்னா போயிருப்பாருன்னு பார்த்தா தலைவன் அங்கேயே நின்று நோட்டம் பண்ணிட்டு இருக்காப்புல, எத்தனை பேர் வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே போலீஸார் இவர் நிற்கிறத ஸ்பாட் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் போலீஸார் கையில் இருக்கிற வரைக்கும் தான் வழக்குகள் தீர்க்கப்பட்டுட்டே இருக்கும். இந்த வழக்குலையும் அதே தான். பார்த்ததும் என்ன பையன் ஒரு மாதிரி திரிசாக இருக்காப்புல, அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்ம பார்த்த அங்காடையாலும் பையன்கிட்ட இருக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸை பார்த்ததுமே கொஞ்சம் உளர ஆரம்பிச்சிருக்காப்புல இந்த நபர். அதுக்கப்புறம் போலீஸார் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை ஒத்துக்கிட்டாருங்க. இந்த மனுஷன் மூலமாக கிடச்சிருக்க முதற்கட்ட தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஸ்டோன் கடைக்கு ஆப்போசிட் தெருவில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தான் தங்கிட்டு இருக்காப்புல. அங்கே பக்கத்தில் இருக்க ரோஸ் மில்க் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்க பையன் தான் அவர். இப்படி வந்தோமா வேலை செஞ்சோமா காசு பார்த்தோமான்னு இல்லாமல் பேராசையின் காரணமாக ப்ளூ ஸ்டோன் கடையை நோட்டமிட்டுக்கிட்டு அந்த தெருவில் வசிச்சுக்கிட்டே நோட்டமிட்டுக்கிட்டு எப்போ கொள்ளை அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாம். அதுக்கான சரியான நேரம் அமைஞ்சதும் கொள்ளை அடிக்க இறங்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ளூ ஸ்டோனில் கொள்ளை அடித்தது நாங்கள் தான், நோட்டமிட்டு தான் அந்த வேலையை செஞ்சோன்னு அந்த பயபுலேயே ஒத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த நபர் சார்ந்து வெளியே வந்த வாக்குமூலங்கள் இருக்கு, உச்சக்கட்டாலும் நம்மளை யோசிக்க வச்சிரும். இதுக்கெல்லாம் இந்த விஷயத்தை பயன்படுத்துவீங்களா அப்படி நம்மளை யோசிக்க வச்சிரும். அதாவது இந்த ப்ளூ ஸ்டோன் கடையில் பார்த்தீங்கன்னா
ஒரு 3 ஃப்ளோர் இருக்குங்க மொத்தமாக. இங்கே மேலே இருந்து கீழே வரைக்கும் பைப் ஒன்று போயிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக மழை நீர் மேலே மொட்டை மாடியிலிருந்து கீழே இறங்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்க ஒரு பைப்பு. அந்த பைப் லைனு இதை பிடிச்சி தான் அந்த கடைக்கு மேலே போயிருக்காங்க. போயிட்டு அங்கேருந்து உள்ள லிஃப்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதோ எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இறங்குறதுக்கு புரியுது, ஆனால் எந்த வேலைக்கு பாருங்க. இதுக்கப்புறமா உள்ளே இருந்து எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்களா, அது சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அதே டெரஸ்க்கு போயிருக்காங்க. போயிட்டு மேலே இருந்து கீழே பார்த்தப்ப பசங்க பயந்துட்டு இருக்காங்களாம். ஏன்னா இங்கேருந்து எப்படி சேஃபாக இறங்கும்னு தெரியல. ஏறுறப்போ ஓகே, இறங்குறப்போ உயரம் அதிகமாக இருக்கு, பயம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஹைட்டு கம்மியான கட்டடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டடத்துக்கு தாவியிருக்காங்க. தாவிட்டு அங்கேருந்து கீழே வர்றப்ப இந்த காய்கறியெல்லாம் வாங்கி நம்ம போடுவோம் பார்த்தீங்கன்னா கேரி பேகு, இது போல் கேரி பேக்கை கொண்டு வந்து அதில் எல்லா நகைகளையும் போட்டுட்ருக்காங்க. போட்ட நகைகள் எல்லாத்தையுமே எங்கே போய் யார்கிட்ட விற்கிறதுன்னு தெரியாமல், கன்னி திருடர்கள் மாதிரி தான் இருக்காங்க, எங்கே போய் யார்கிட்ட விற்கிறதுன்னு தெரியாமல் அவசரத்தில் அந்த தெருவில் வீடு இருந்துச்சு சொன்ன பாருங்க அந்த பையனுக்கு, அந்த வீட்டுக்கே போயிட்டு அந்த வீட்டோட தளத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்க்குள்ள ஒட்டுமொத்த நகைகளையும் பதுக்கி வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்களையும் அந்த பைபிள் மூலமாக போலீஸார் தெரிய வந்துருச்சா, அவங்க அதுக்கப்புறம் எந்த இடம் அதை காட்டு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த பையன் காட்டுறான். உள்ளே இருந்து எல்லா நகைகளையும் போலீஸார் ரெக்கவர் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட நகை கடை இருக்குல்லங்க, இதை சார்ந்தவங்ககிட்ட போய் கேட்டிருக்காங்க. மிஸ் ஆன எல்லா நகைகளும் உள்ளே இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த செக்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ போன நகைகள் கிட்டத்தட்ட திரும்ப வந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது கோடிக்கணக்கில் மதிப்பா லட்சக்கணக்கில் மதிப்பான்றது இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. இது வரைக்கும் இந்த குறிப்பிட்ட கேஸ் சார்ந்து 4 பேர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. ஸோ இவங்க கிட்ட விசாரணை கோணம் எப்படி மேபி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த தாம்பரம் புறநகர் பகுதிகளில் ஏதாவது திருட்டு சம்பவங்களில் இவங்க ஈடுபட்டிருக்கலாமா, இது ஒற்றை நபர் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குமா, இல்லைனா ஒரு நெட்வொர்க்காக சேர்ந்து இவங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாமா, அது இதுன்னு இப்போ ஏற்பட்ட விசாரணை கோணங்களாக இந்த வழக்கு மாறும். விசாரணை கோணம் முடிவில் மிகப்பெரிய அளவுக்கு ஏதாவது ரிவியலேஷன் முன்வைக்கப்படுது, நிறைய இடங்களில் திருடி இருக்காங்க இவங்க அப்படின்ற விஷயம் மட்டும் உறுதியாச்சுன்னா இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக மாறிடுவாங்க. இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியர்கள் இங்கே இருக்கிறவர்கள் இந்தியர்கள் வெளிநாடுக்கு போகிறோம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களாக மாறிடுவோம். அதாவது வெளிநாட்டுகளை வசிச்சுக்கிட்டு இருக்க என்ஆர்ஐன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி மாறிடுவோம். அங்கே போயிட்டு நம்ம ஆளுங்க யாராவது ஒரு சின்ன தப்பை பண்ணி மாட்டினாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கவங்கள யாரை முத்திர குத்துவாங்க, இந்தியன்ஸ்னால இப்படி தான், இலங்கையர்களால இப்படி தான், பாகிஸ்தானியர்கள் அப்படின்னாலும் இப்படி தான், ஒவ்வொரு நாடை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்கள அந்த ஒட்டுமொத்த மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ இருக்குங்க, யூகேவோட பிரைம் மினிஸ்டரா நம்ம ரிஷி சுனக் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்ல, அந்த நேரத்தில் அங்கிருந்த இந்திய வம்சாவளியினரை பார்த்து பல யூகே வம்சாவளியினர் சொன்ன விஷயம், அவ்வளோதான் உங்களுக்கு ஜாலி, இனிமே உங்களால் இங்கே பிஎம்மாக வந்துட்டாரு, உங்களுக்கு நிறைய இனிமேல் சலுகைகள்லாம் பண்ணுவார், நாங்கள் பாருங்க இங்கே தான் ஃபுல்லாக ஆர்ஜனாக இருக்கும், ஆனால் எங்களுக்குன்னு பெருசாக இதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு நினைக்கிறோன்னு அதிருப்தியில் பேச ஆரம்பித்தாங்க. நம்ம சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நாம் பார்க்குறது வெளிநாடுகளில் நடந்துச்சுன்னா அங்கே இருக்க மக்களுக்கு அது ஒரு பெரிய கெட்ட விஷயமா மாறும். இந்த சைக்காலஜிக்கல் வேரியேஷன் அப்படின்ற ப்ராசஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துலையும் அதே தான். ஏற்கனவே வட மாநிலத்தவர்கள் சார்ந்து ஒரு சில படங்கள் வெளியாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு தீரன் படமே எடுத்துக்கங்களேன். அதை பார்த்த பிற்பாடு பல பேருக்கும் வட மாநிலத்தவர்கள் அப்படின்னாலும் ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. நைட்டு 1 மணி 2 மணிக்கு யாராவது பட்டால்னு கதவை தட்டினாலே ஐயோ வடமாநில கொள்ளையை தான் மார்க் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிக்க ட்ரை பண்ணுறான்னு எல்லாருமே பயப்படுற அளவுக்கு போச்சு. அப்பேற்பட்ட தாக்கத்தை அந்த படம் கொடுத்துருந்துச்சு. சரி, படத்தை விடுங்க, நிஜ வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சில கொள்ளை சம்பவங்களில் வடமாநிலத்தவர்கள் ஈடுபட்டது இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீப காலமாக இல்லாமல் இருந்தது. இந்த ப்ளூ ஸ்டோன் நகைக்கடை மூலமாக இது திரும்ப வெட்ட வெளிச்சமாகிருக்கு. சமீபத்தில் ஒரு சில ஃபுட்டேஜ் கூட வைரலாக போயிட்டு இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அதாவது வட மாநிலத்தவர்கள் தமிழகத்துக்குள்ள சாரசாரியாக வந்து இறங்கிட்டு இருக்க மாதிரி. இப்போ ஏற்பட்ட சூழல் நிலவிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இது போல கொள்ளை சம்பவங்களில் வட மாநிலத்தவரில் ஒருத்தர் ஈடுபட்டாலும் தமிழக மக்கள் எல்லா வட மாநிலத்திலையும் சார்ந்து இப்படி தான் பார்க்க நேரிடும். பானிபூரி வித்துக்கிட்டு ஒரு பையன் வட மாநிலத்தை சேர்ந்தவர் நம்ம ஏரியாக்குள்ளே வந்தாலும் பையன் உண்மையிலேயே பானிபூரி விற்கதா வராரா, இல்லைனா அங்கே இருக்க வீடுகளை நோட்டம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற சந்தேகம் வருமா வராதா? இந்த ஜென்ரலான ஹியூமன் சைக்காலஜி இங்கே பெருசாக ப்ளே பண்ணுறதுல எந்த மாற்றம் கருத்த வேண்டாம். பணம் சம்பாதிக்கிற ஆசையில் தான் இங்கே வராங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கான வழி இருக்குல்ல, உரிய முறையில் சம்பாதிச்சாங்கன்னா எல்லாருக்கும் சேஃபு. இவங்க எதனா அங்கங்கே கையை வச்சு ஒரு வாட்டி சிக்கிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் தமிழகத்துக்குள்ளே இவங்களால உலக முடியுமா? இந்த ஒரு நெகட்டிவ் பேரியரை இவங்களுக்கு புரிய வைக்க இன்னும் எத்தனை பேர் இங்கே வரணும்னு தெரியலங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறமும் இது போல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த தமிழகத்துக்கு புதுசாக வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க சார்ந்த பதிவுகள் இன்றியமையாததாக கருதப்படும். அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு ப்ராசஸை கொண்டு வந்தால் அது எப்பேற்பட்ட விஷயமா இந்த வட மாநிலத்தவர்கள் முழுக்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, புரியுதா? ஆனால் அப்பேற்பட்ட விஷயத்தை நோக்கி தான் இது போல சம்பவங்கள் நம்மளை நகர்த்தி கொண்டு போகுது.
நம்மளோட பாதுகாப்புக்கு இது போல பதிவுகள் அவசியம்னா பண்ணிதான் ஆகணும், தப்பே கிடையாது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.